அதான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் உங்களை பார்க்குறது வந்து ஒரு பெருமிதமாக இருக்குது. ஆகாயத்தில் ஒரு அதிசயமான செயலை பார்க்குற மாதிரி ரொம்ப அரிதாக இவ்வளோ பெரிய மாயை, இவ்வளோ பெரிய சுழற்சி, இவ்வளோ பெரிய வெவ்வேறு விதமான செயல்பாடுகளில் நம்மளை மாதிரி உரைகளை கேட்டுட்டு நம்ம உரைகளுக்கு பின்னாடி இவ்வளோ மக்கள் வந்து ஃபாலோ பண்ணுறது, காத்திருக்கிறது, அவங்க ஒரு பயணம் பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய சூழல் இன்றைய காலகட்டத்தில். அது இன்றைய காலகட்டம் வேறு ஒரு வடிவத்துக்குள்ளே அது இருக்குது. அதனால் எல்லா சூழல்லையும் நீங்கள் என்னை எப்படி பார்க்குறீங்களோ அதை தாண்டி நான் உங்களை பார்க்குறேன், நான் உங்களை கவனிச்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறத பாருங்கள். என்னோடய ஒவ்வொரு காணொளியிலையும் உங்களை பற்றி தமிழ்நாட்டிலையோ இந்தியாவிலையோ சில வேலை இடங்களில் இருக்கிறவங்களை பற்றி எனக்குள்ளே உணர்த்துறதுனால தான் சில இடங்களில் நீங்கள் அப்படி இப்படி போகிறீங்க, அப்படி போகாதீங்க அப்படின்னு உங்களுடைய அந்த உங்களை பார்க்கறதுனால தான் நான் வந்து அந்த காணொளியில் உங்களுக்கான மெசேஜை அதில் கொடுக்குறேன். அப்போ உங்களை நான் கவனிக்கிறேன். எல்லா இடத்துக்குள்ளேயும் அந்த சூழல் இருக்குங்கிறத நீங்கள் பாருங்கள். அதனால் அது ஒரு எல்லா வடிவத்திலையும் உங்களை வேறு மாதிரி வழி நடத்தணும் அப்படின்னு ஒரு சூழலில் தான் எனக்குள்ளே இருக்கிற அந்த உள் உணர்வு வந்து ரொம்ப ஒரு சென்சேஷனாக உங்கள் மேலே முழு கவனம் வச்சு நீங்கள் நினைக்கலாம், நம்மளையெல்லாம் நினைப்பாங்களா, நம்மளையெல்லாம் பார்ப்பாங்களா, உங்களையெல்லாம் நினைக்கிறது மட்டும்தான் எனக்கு வேலை, உங்களையெல்லாம் பார்க்குறது மட்டும்தான் வேலை. எதிரியை கூட எந்த மாதிரி ஒரு நல்ல வழிப்படுத்தலாம் அப்படிங்கிறது மட்டும்தான் என்னுடைய தாட் ப்ராசஸாக இருக்கும். என்னை பொறுத்தளவுக்கு காலை மாலை இரவு அப்படின்னு எனக்கு எந்த பணியும் கிடையாது. ஒவ்வொருத்தருடைய இந்த பூமியோடைய சுழற்சி எப்படி இருக்கோ அதே மாதிரி ஒரு அலைவரிசையாக இங்கே இருக்கிற மக்களுடைய தாட் ப்ராசஸ் எப்படி இருக்குது, அவங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது, இந்த கால மாற்றத்தோடு அவங்க மிங்கிளாக மாற்றுறாங்களே, அவங்க வேறு ட்ராக்கில் இருக்கிறாங்களே, வேறு ஒரு வடிவத்தில் இருக்கிறாங்களேன்னு நான் நிறைய ஆதங்கப்பட்டிருக்கிறேன். வெட்ட வெளியில் இருக்கிற மாணவர்களும் சரி, புதுசாக வர்றவங்களும் சரி, நம்ம காணொளி கேட்குறவங்களும் சரி, சில பேர் நல்லா கேட்குறாங்க, நம்மளோட பயணிக்கிறாங்க. அந்த சுழற்சியோடு எப்படி பயணிக்கணும், என்ன மாதிரி சூழலில் இருக்கணுங்கிறத அவங்களால உணர முடியலை. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு பக்தி, ஒரு தியானம் அப்படிங்கிறத தாண்டி சுழற்சி அப்படிங்கிறத நம்மளை மாதிரி ஒருத்தரை ஏன் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா, ஒரு மேஜிக். என்ன மேஜிக்னா, உங்கள்கிட்டேருந்து இருக்கிற நல்ல விஷயங்கள் உங்களுக்கே தெரியாமல் வெளிப்படும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. வெளிப்படுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ உங்களுக்குள்ளே இருக்கிறத யார் வெளியில் கொண்டு வருவா? 40 ஆண்டுகள் 50 ஆண்டுகள் உங்களுடைய வாழ்வியலில் உங்ககிட்ட இருக்கிறத யார் கொண்டு வந்தா? நீங்கள் ஆதங்கத்தை தான் கொட்டிக்கிட்டே இருக்கிறீங்க. அப்போ ஆதங்கத்தை தாண்டி உங்ககிட்ட இருக்கிற நல்ல விஷயத்தை வெளியில் கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் ஒவ்வொரு இடத்துக்குள்ளேயும் ரொம்ப சென்சிவாக இந்த மக்களை, இந்த வடிவத்தை வெளியில் கொண்டு வரணும்னு நம்ம வந்து கருதுகிறோம். அப்போ இது ஒரு பொன்னான காலம், ஒரு பொன்னான சூழல். இந்த உலகம் இங்கே இருக்கிற எல்லாமே ரொம்ப அதிர்வாகவும் ப்ராப்ளமாகவும் இருந்தாலும் அதுக்குள்ளேயும் ஒருத்தரால் ஒரு நல்ல பயணத்தை உருவாக்க முடியும் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான வடிவம். அப்போ என்னுடைய இறுதி காலம் வரைக்கும் நீங்கள் பாருங்கள், என்னுடைய இறுதி காலம் வரைக்கும் என்னுடைய பயணத்தில் வெவ்வேறு விதமான பயணம்தான் இருக்குமே வந்து புகழ், பணம், அதிகாரம், வேறு ஏதாவது தனிப்பட்ட முறையில் ஒரு வேலை மாதிரி செய்யணும் அப்படின்லாம் எனக்கு தாட்டு கிடையாது. எனக்குள்ளே நடக்கிற தியானம், எனக்குள்ளே இருக்கிற செயல்லாம் எப்படி இருக்குன்னா வெவ்வேறு வடிவமாக இருக்குது, வெவ்வேறு சூழலாக இருக்குது. அப்போ இந்த சூழல், இந்த வடிவம், இந்த உடல் இதெல்லாம் மாறுறது எதுக்காக மாறுது அப்படின்னா, ஒரு தனி நபர் எனக்குள்ளே ஒன்று இருக்குங்க, என்கிட்ட ஒன்று இருக்குங்க, அதை வச்சுக்கிட்டு நான் என்ன வேணாலும் செய்வேங்கிறது கிடையாது. எத்தனையோ மக்கள் நம்மளை யாருன்னே தெரியாதவங்களுக்கு சூட்சமத்தில் வழி நடத்துறது. என்னை பார்த்தவங்க ஒரு 25-30% இருப்பாங்க. என்னை பார்க்காதவங்க வெளிநாட்டில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க.
அவங்கள அத்தனை பேர்த்தையும் நம்ம வெவ்வேறு விதமாக வழி நடத்துகிறோம், வெவ்வேறு விதமாக இருக்கிறோம். நீங்கள் நினைக்கலாம், நான் உங்கள் காணொளி கேட்குறேன், நான் உங்களை ஃபாலோ பண்ணுறேன், என்னை நீங்கள் வழி நடத்துவீங்க, ஆனால் என் பையனோ என் பொண்ணோ கேட்கல, அவங்க எப்படி அப்படின்னா, டெஃபினட்டாக உங்கள் பொண்ணோ உங்கள் பையனோ நிச்சயமாக நான் கவனிச்சுக்கிட்டு தான் இருப்பேன். என்னன்னா, அவங்க என் காணொலியை கேட்கலையே ஒன்றிய, அவங்களுக்குன்னு ஒரு காலம் வரும், வரும்போது உள்ளே வருவாங்க. ஆனால் அவங்களுக்குள்ளே இருக்கிற சிறு சிறு தவறுகளை, சிறு சிறு செயல்களை அவங்களுக்கே தெரியாமல் அவங்கள வழி நடத்துகிற விதத்துலேயும் நம்ம ஒரு வேலை செய்வோங்கிறத அது வாழ்க்கையில் நீங்கள் மறந்துடக்கூடாது. அப்போ எல்லா மாணவர்களுக்கும் இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்கும் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இந்த காலகட்டத்தில் இந்த பிரபஞ்சம் ஒரு அலைவரிசையாக இந்த மக்களை வேற ஒரு வடிவத்துக்குள்ளே பண்ணணும் அப்படின்னு நினைக்கிது. வீடு, காரு, பணம், அதிகாரம், சாப்பாடு இதெல்லாம் கடந்து ஒரு குழந்தை கருவில் உருவாகி வெளியில் வருது. அது ஏதாவது பண்ணணும், அதுதான் நான் நினைக்கிறது. அது ஏதாவது ஒன்று செய்யணும். அது என்ன செய்யணும்? ஏதாவது செய்யணுங்க. வாழ்ந்தோம், செத்தோம், இதுங்கிறது எல்லாரும் செஞ்சுட்டு போயிட்டான். இதை நம்ம செய்யறதுக்காகவே நம்ம இருக்கிறோம். இதை தாண்டி நமக்குள்ள ஒரு நல்ல செயல் இருக்குங்க, அது வெளிப்படணுங்க. உங்களுக்குள்ள ஒரு நல்ல செயல் இருக்குங்க. உங்களால் நிறைய பேர் வாழணும்னு இருக்காங்க. அப்போ உங்களால் வாழணும்னா உங்ககிட்ட இந்த நல்ல செயல் வெளிப்பட்டால் தான் வாழ முடியும். அப்போ ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ தனக்குள்ளே இருக்கிற நல்ல செயல் வெளிப்படுறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கணும். அந்த வாய்ப்பு தான் ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டமாக இருக்கணும்னு நம்ம கருதுகிறோம். அப்போ அந்த கீ பாயிண்ட்டை, அந்த ஒரு இன்ஸ்பிரேஷனை உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் பிரபஞ்சம் ஒரு விஷயமாக நினைக்குது. என்னுடைய வாழ்நாளில் மறக்க முடியாது, நான் போன அத்தனை இடங்கள்லையும் தெய்வம், கடவுள், சாமி, சித்தர்கள், குரு, இது எல்லாமே நம்ம பார்த்தோம்ல. ஆனால் எல்லா இடத்துலையும் வெற்றிடமாக தான் இருக்குது. ஒரு சிலை இருக்குது, ஆனால் அந்த சிலையை சுற்றி பார்த்தா வெற்றிடமாக தான் இருக்குது. அப்போ என்னுடைய வாழ்நாளில் அந்த வெற்றிடத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேலே தேவைப்பட்டுருச்சு. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்போ வடலூர் மாதிரி இடத்துல சத்திய ஞான சபையில் போய் தேடி பார்த்தீங்கன்னா ராமலிங்க சுவாமிகளை பார்க்க முடியாது. சித்தி விலாகத்தை தேடி பார்த்தீங்கன்னா ராமலிங்க சுவாமிகளை பார்க்க முடியாது. எங்கே ராமலிங்க சுவாமி எந்த இடத்துல இருக்கிறாங்க, எங்கே இருக்கிறாங்க, எந்த மாதிரி சூழலில் இருக்கிறாங்க, என்ன மாதிரி வடிவத்தில் இருக்கிறாங்க, எப்போ காட்சி கொடுப்பாங்க அப்படின்னு நமக்குள்ள ஒரு ஏக்கம் இருக்கலாம், நமக்குள்ள ஒரு ஃபீல் இருக்கலாம். நைட்டு 12 மணிக்கு, நைட்டு 2 மணிக்கு, 3 மணிக்கு, 5 மணிக்கு, எல்லா விதத்துலேயும் நான் பல்வேறுபட்ட விதத்தில் வடலூருக்கு போயிருக்கேன். அப்போ ஒவ்வொரு காலகட்டத்திலையும் தெரிஞ்சுக்கிட்டதோ அதுக்குள்ளேருந்து உள்வாங்கினதோ என்ன அப்படின்னா, ஒரு அலைவரிசையை பார்க்கணுங்கிறதோட உணரணும், அது வேற ஒரு வடிவத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்போ வாழ்க்கையில் ஒருத்தரை ப்ரெசண்டில் பார்க்கறதோட அவருடைய அலைவரிசை, அவருக்கு அந்த செயலை பார்க்கறது, உணர்றது இருக்குல்ல, அதுதான் ரொம்ப உயர்ந்தது, ரொம்ப ரொம்ப உயர்ந்தது. அப்போ வடலூரில் நான் எனக்கு கற்றுக்கிட்டது எனக்குள்ள ஒரு புரிதல் ஏற்பட்டது, ராமலிங்க சுவாமிகளை உணரணும், பார்க்கணும்னு நினைக்கக்கூடாது, உணரணும். அப்போ வாழ்வியலாக மாறும், வாழ்க்கையாக மாறும், அதுக்குள்ளே வேற ஒரு வடிவம் இருக்குது அப்படிங்கிறத வாழ்நாளில் தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போ எந்த சூழல்லையும் ராமலிங்க சுவாமி சொல்கிறார், என்னை நீ ட்ரை பண்ணால் நான் என்னை பார்க்க முடியாது. சித்தி விலாகத்தில் நீ 1000 முறை என்னை ட்ரை பண்ணு, என்னை பார்க்க முடியாது. சத்திய தர்மசாலையில் என்னை 1000 தடவை ட்ரை பண்ணி என்னை பார்க்க முடியாது. ஆனால் என்னை உணரணும்னு முடிவு பண்ணேன்னா அப்படியே ப்ரெசண்டில் நீ யாரு நான் யாருன்னு தெரியாத அளவுக்கு இருப்போம், துல்லியமாக வழிநடத்தப்படுவோம் அப்படிங்கிறத என் வாழ்நாளில் நான் நிறைய சூழல்களில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போ பெரும் தியானம் பெரும் வடிவத்தில் நடக்கும்போது கடைசி காலகட்டத்தில் 98 விழுக்காடு இந்த உடலை விட்டுற மாதிரி ஒரு சூழ்நிலை, வெறும் 2 விழுக்காடு தான். உயிர் ஊசலாடுதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஊசலாடிக்கிட்டு இருக்கும்போது சிங்கம் மாதிரி கர்ச்சிப்பு இந்த மாதிரி ஒரு செட்டப்பில் நான் வடலூருக்கு போயிருக்கேன். அப்படி போகப்பட்டவன் திருப்பி ஒரு நாள் போகிறேன், ஒரே ஒரு துண்டு கட்டியிருக்கேன், ஒரு துண்டு போர்த்தியிருக்கேன்.
என்னால் எழுந்து அந்த காரிலேருந்து இறங்கி நடக்க முடியலை. என்னுடைய மாணவர்கள் 2 பேர் என்னை கைத்தாங்கலாக பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்படியே கண் கலங்குது. ஏன் அப்படின்னா, இந்த இடத்துக்கு நம்ம எப்படி வந்திருக்கிறோம் எனக்கு எப்படி தெரியுது அப்படின்னா, லாஸ்ட்டு 2% அந்த கடைசி உயிர் துளி ஓடிக்கிட்டு இருக்கிற மாதிரி அது ஓடுது. அவ்வளோதான், அந்த நிற்க போகுது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த கண்டிஷன். அப்போ லாஸ்ட்டாக நமக்கு பிடிச்சவங்கள ஒருத்தவங்களை பார்க்கணுன்னு தோணும்ல, அது எனக்கு பிடிச்சது வடலூர். இந்த உடலை விடும்போது வடலூரை பார்த்துட்டு விடணும் அப்படிங்கிறதுக்காக வடலூருக்கு போனேன். வேறு எந்த கமிட்மெண்ட்டும் கிடையாது. அப்போ 2 பேர் என்னை கைத்தாங்கலாக பிடிச்சிட்டு வர்றாங்க. கீழே விழுந்திருக்கிறேன். எல்லா சூழல்லையும் தியானத்தில் பெரும் செயலத்தில் நடந்திருக்கிறேன். யாரையும் நான் கை பிடிச்சதே கிடையாது, கை தாங்கினதே கிடையாது. எல்லா சூழல்லையுமே நான் எழுந்து நடக்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பேன். அப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை பார்க்கும்போது ரொம்ப ஒரு எனக்குள்ளேயே ஒரு வேறமாக இருந்தது. அப்படியே அசந்து போய் உட்காந்தேன். 2 காலையும் மடித்து சமணம் போட்டு உட்கார முடியல. கொஞ்சம் கால் அப்படி பரப்பி உட்காந்தேன். ஒரு வாட்ச்மேன் குச்சியோடு வந்தார். அப்போ என்ன அப்படி உட்காந்துருக்குற அப்படின்னு தட்டி, காலை மடக்கி ஒழுங்காக உட்காரு சரியா அப்படின்னாரு. உயிர் போகிற ஒருத்தர் நிலைமையில் இருக்கிறவனை சாமிக்கும் எனக்கும் ஒரு சின்ன உரையாடல் அங்கே நடந்துச்சு. உணர்ந்தேன், நான் ஏன் இங்கே வந்தேன், நான் வரல, அவர் வர வச்சார். அவர் எனக்கு ஒன்று சொன்னார். அப்போ சொல்லி முடிச்சுட்டு சொன்னார், நீ சித்தி விளாக்கிறதுக்கு போ அப்படின்னாரு. நான் எழுந்தேன். அப்புறம் ஒருத்தங்க கையை பிடிச்சிக்கிட்டாங்க, இன்னொரு பையன் ஓடி வந்து கையை பிடிச்சான். அப்படியே நடந்து வந்தேன். ராமலிங்க சாமியை நினச்சேன். நான் எவ்வளோ கம்பீரமாக இந்த சத்திய ஞான சபையை சுற்றி வந்திருப்பேன், எத்தனை நாள் இந்த இடத்துல நின்றுருப்பேன். நான் ரொம்ப மரண படுக்கையில் இருக்கிறபோது ஒரு வாட்ச்மேன் என்னை இப்படி உட்காராதுன்னு சொல்லிட்டாரு. அப்படின்னா அந்த வாட்ச்மேன் எனக்கு முன்னாடி போகிறாரு. அவர் அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் போய் இங்கே நிற்காத அங்கே நிற்காதன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. நான் போய் கார் ஏற போகிறேன். என்ன ராமலிங்க சுவாமிகள் அப்படின்னு சொல்கிறேன். அவர் என்ன பண்ணார்னா, நான் கார் டோர் திறக்க போகிறேன். அப்போ அங்கே ஒரு செங்கல் கீழே கிடந்துச்சு. அவர் கீழே குமிஞ்சு செங்கல்ல எடுத்தார். என் காலில் விழுகிற மாதிரி செங்கல்ல எடுத்தார், என் காலுக்கு பக்கத்துலேயே எடுத்துட்டு என்னை பார்த்துட்டு, இவரையா நம்ம பேசணும் அப்படின்னு அவர் என்னை பார்த்தாரு. இவரையா நம்ம அதட்டணும் அப்படின்னாரு. இப்போ ராமலிங்க சுவாமி உணர்த்தினார், உன்னை குச்சியில் தட்டினானே அவனை அங்கே கீழே குமிய வச்சுருக்கிறேன் பாரு அப்படின்னாரு. அப்புறம் நான் காரில் ஏறி உட்காந்தேன். சித்தி விலாகம் போனேன். 12 மணி நேரத்தில் உன் உடல் ரெகுலர் ஃபார்முலாவுக்கு வந்துடும். நீ இந்த உடலை விட்டுறாத, வேலை செய்யணும், பெரும் பணி செய்யணும் அப்படிங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்க. என்னோட செயல் எப்படி இருந்துச்சு, உயிர் உடல் இதெல்லாம் தாண்டி நான் பண்ணிக்கிட்டு இருந்த தியானத்தில் தண்ணி சாப்பாடு எதுவுமே எடுக்கலை. அப்படி இருக்கும்போது இது எதை நோக்கி போகும்னு தெரியல. ஆனால் ஒன்று மட்டும் நான் உறுதியாக இருந்தேன், வெட்ட வெளியிலேருந்து பிரபஞ்சத்திலேருந்து எது காட்டப்படுதோ அதை ஏற்றுக்கொள்வோம். என்னை பொறுத்தளவுக்கு நான் இந்த மேடையில் இந்த நிமிஷம் உட்கார்ந்துருக்கிறது கூட காரணம் ஏற்றுக்கிறது. மற்றவங்க தயங்குவாங்க. வலியை, வேதனையை, துன்பத்தை, துயரத்தை, மற்றவங்களுடைய கஷ்டத்தை, மற்றவங்களுடைய உணர்வுகளை, மற்றவங்களுடைய கண்ணீர்களை இதெல்லாம் ஏற்றுக்குவேன். நான் அது என்னோட இதுன்னு நான் பார்ப்பேன். உன் கண்ணிலேருந்து வர்ற கண்ணு உன்னோடைய கண்ணீர் இல்லை, என் கண்ணீர்னு பார்ப்பேன். அந்த ஏற்றுக்கொள்கிற பக்குவம் என்கிட்ட இருக்கிறனால தான் எல்லா நேரத்துலையும் ஒரு அலைவரிசை எனக்குள்ளே இருக்குது. எப்பயாவது வந்து போனது அலைவரிசைங்கிறது வேற, எல்லா நேரத்துலையும் ஒரு அலைவரிசை, எல்லா செயல்லையும் இப்பையும் எனக்குள்ள மாணிக்க வாசகனுடைய அலைவரிசை இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அது எல்லா சூழல்லையும் ஒரு அலைவரிசை எனக்குள்ள ஒரு பரிணாமம், ஒரு செயலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணம் ஏற்றுக்கிட்டது தான். அப்போ திருநெல்வேலியில் நான் இருக்கும்போது என்னை சுற்றி இருக்கிற அத்தனை பேருக்கும் ஒன்றும் புரியலை. 2 பசங்க, ஒரு அம்மா, இவங்க 3 பேரும் என்னை பார்த்துக்கிறாங்க. அவங்களுக்கு புரியலை. காலையில் நைட்டு முடியுது, காலையில் வருது, சாப்பாடு கிடையாது, மத்தியான சாப்பாடு கிடையாது, நைட்டு சாப்பாடு கிடையாது, விடிய விடிய அப்படியே பெறல்றது, உட்கார்றது, தியானம் பண்ணுறது, இப்படியாகவே இருக்கிறோம். எப்படி இருக்கும் ஒருத்தவங்களுக்கு சுற்றி பார்க்குறவங்களுக்கு எப்படி இருக்கும்? ஆனால் எனக்குள்ளேருந்து அவங்களுக்குள்ள ஒரு ஃபீல் இருந்துச்சு. எனக்குள்ள என்னன்னா, எது கொடுத்தாலும் எது செய்தாலும் அது வெட்ட வெளியாக இருக்கட்டும்,
எதை பற்றியும் நான் கவலைப்படலை, எந்த சூழல் பற்றியும் கவலைப்படலை. ஒரு அசாத்தியமானதான் அந்த வேலை செஞ்சேன். அதனால தான் ராமலிங்க சுவாமிகள் என்னை ஆற தழுவி இந்த உடலை 12 மணி நேரத்தில் சொல்லி வச்ச மாதிரி தயார் பண்ணார். வடலூரில் தங்காத சிதம்பரத்தில் போய் தங்கு, அது ஓ இடம், நீ போய் அங்கே தங்கு, நான் பார்த்துக்கிறேன். இப்போ சிதம்பரத்துலேருந்து அந்த 3 நாளில் பெரும் மாற்றத்தை நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் திருப்பி வடலூர் போனேன். அதுக்கப்புறம் திருப்பரங்குன்ற மலைக்கு கீழே இருந்தேன். அதுக்கப்புறம் தேனி அந்த செயல், அதுக்கப்புறம் திருப்பி பழனி மலை. அப்போ உங்களுக்கு எல்லாம் புரியணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களை மாதிரி மக்களை ஏதோ ஒரு ரூபத்தில் இந்த பிரபஞ்சம் துல்லியமாக இந்த வறுமை, இந்த மாயை, இந்த கொடுமை, இந்த மாதிரி சூழல்லேருந்து உங்களுக்கு விடுதலை அளிக்கணும், உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கணும்னு தான் இந்த உடலை விடாமல் என்னை திருப்பி கூட்டிகிட்டு வந்திருக்கிறாங்க. அப்போ ஏதோ ஒரு வடிவத்தில் உங்களுக்கு எந்த வடிவத்திலையாவது நான் ஒரு பக்கபலமாக இருப்பேங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. ஆனால் என்னை பொறுத்தளவுக்கு நான் ரொம்ப ரொம்ப பிரியப்படுறது எதுன்னா, தன்னை ஒருத்தர் உணர்றதுக்கு சில தகுதிகள் வேணும், சில குவாலிட்டி வேணும். அதை வளர்த்துக்கணும், அதை உருவாக்கணும். தனக்குள்ளேருந்து ஒரு நல்ல விஷயத்தை வெளிப்படுத்துறதுக்கு நிறைய செயல்களை நீங்கள் கற்றுக்கொள்ளணும். ரொம்ப முக்கியம். அப்பா வாழ்ந்தார், தாத்தா வாழ்ந்தார், எல்லாரும் வாழ்ந்ததை பார்த்துருக்குறோம். ஆனால் நம்மளுடைய வாழ்க்கை புதுசாக இருக்கணும், வேறு ஒரு ஃபார்முலாவில் இருக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வடிவமாக இருக்கும். அது ரெகுலர் ஃபார்முலாவில் இருக்கக்கூடாது. அதுதான் நான் ரொம்ப போராடுறேன். அது உங்களுக்குள்ள ஒரு பெரிய பரிணாமத்தை ஏற்படுத்தும்னு நான் நம்புகிறேன். அதுதான் என்னை பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த செங்கோல் இது வெறும் செங்கோல் அல்ல, இது ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூடியது. ஒரு மனிதனும் மனம் ரீதியாக மாற்றம் அடைகிறதுக்கு இந்த செங்கோல் பெரிய உதவியாக இருக்கும். அப்போ மனிதனுக்குள்ள எண்ணங்கள், மனங்கள், பரிமாற்றங்கள், ஆசைகள் ஒரு குருவை, பிரபஞ்சத்தை சந்தேகப்படுறது, காதலிக்கிறது, காமமாக பார்க்கறது, உணர்ச்சி வசப்படுறது, உறவாக பார்க்கறது, இதெல்லாம் வாழ்க்கையில் மனிதனாக பிறந்து ஒரு மனிதனை காதலித்தோம், 2 புள்ள பெற்றுக்கிட்டோம், வாழ்ந்தோம். ஆனால் ஒரு இறை சக்திங்கிறது, இறை வெளிச்சங்கிறது வேற. ராமலிங்க சுவாமி, பழனி மலையில் இருக்கிற தண்டாயுதபாணி, கௌதம புத்தர், இவங்கெல்லாம் யார்? இவங்கெல்லாம் யார்? இவங்கெல்லாம் என்ன சொல்லுறாங்க? எத்தனையோ காலங்களை கடந்து தண்டாயுதபாணி சிலை இந்த உலகத்துக்கு என்ன சொல்ல விரும்புது? கௌதம புத்தர் என்ன சொல்ல விரும்புகிறாரு? நீங்கள் பார்த்த கௌதம புத்தர் வேற, நான் பார்த்த கௌதம புத்தர் வேற. நீங்கள் பார்த்த ராமலிங்க சுவாமி வேற, நான் பார்த்த ராமலிங்க சுவாமி வேற. நீங்கள் பார்த்த தண்டாயுதபாணி வேற, நான் பார்த்த தண்டாயுதபாணி வேற. நீங்கள் பார்க்குற மாணிக்க வாசகன் வேற, நான் பார்க்குற மாணிக்க வாசகன் வேற. அப்போ இவங்க 4 பேருடைய தாக்கம் எனக்குள்ளே இருக்குங்க. மாணிக்க வாசகன், ராமலிங்க சுவாமிகள், கௌதம புத்தர், தண்டாயுதபாணி, இந்த 4 பேருடைய எந்த நேரத்தில் எந்த சூழலில் வேணாலும் இவங்களுடைய தாக்கம் எனக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த சூழல் இருக்கும். இதுக்கான முக்கியமான காரணம், இதுக்கான முக்கியமான வடிவம் சந்நியாசம். அப்போ நான் காதலிச்சிருக்கிறேன், நான் உறவாக இருந்திருக்கிறேன், நான் உணவு எடுத்திருக்கிறேன், நான் எல்லா செயலில் இருந்திருக்கிறேன். ஆனால் அதுக்கான வாய்ப்பை பிரபஞ்சம் கொடுத்து அதுலேருந்து விடுபட்டேன். அதுலேருந்து விடுபடுறதுக்கான வாய்ப்பை கற்றுக்கிட்டேன். அந்த சூழலில், அந்த வடிவத்தில் கீழே இருக்கிற மனிதர்கள், குரங்குகள், நாய்கள், விலங்குகள் இதை பார்த்த மேலே இருக்கிற சுழற்சி, பூமி, ஆகாயம், நட்சத்திரம், சூரியன், சந்திரன், இங்கே இருக்கிற பஞ்சபூதங்கள், இந்த மாதிரி உலகத்தோடைய சுழற்சி, உலகத்தோடைய அற்புதம், இந்த காற்று, இதை தாண்டி ஒரு பேரமைதி, ஒரு வெற்றிடம், ஒன்று இல்லாதது. இந்த மாதிரி சுழற்சியை, இந்த மாதிரி சூழலை, உடல் இருந்தும் உடல் இல்லாத மாதிரியும், உடல் தாண்டிய ஒரு பணி, ஒன்றுமே இல்லாத ஒரு காற்று உட்கார்ந்து தியானம் பண்ணால் எப்படி இருக்கும்? இந்த மாதிரி வடிவத்தை பார்க்கறதுக்கு வாய்ப்புகளை மனித தன்மையிலேருந்து, மனித வடிவத்திலேருந்து விடுபட்டதுனால தான் கிடச்சிச்சு. ஆனால் நீங்கள் விடுபட மாட்டீங்க. குருவை வேற மாதிரி பார்க்குறீங்க, குருவை வேற மாதிரி கவனிக்கிறீங்க. இது எப்படி பண்ண முடியும்? இது எப்படி சூழல் பண்ண முடியும்? கடவுளை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிறீங்க,
சித்தர்கள், குரு வழிபாடு, பூஜை அப்படிங்கிறது எல்லாத்துலேயுமே ஒரு அன்பு கருணை தான் வெளிப்படுது. உங்ககிட்ட இருந்து வேற எதுவும் வெளிப்படலையே. இங்கே இருக்கிற நீங்கள் அத்தனை பேர்த்துக்குள்ளேயும் அன்பு கருணையை வச்சுக்கிட்டு உங்கள் பிள்ளைய மட்டும்தான் வளர்க்க முடியும். என்ன மாதிரி ஒருத்தரோட பயணிக்க முடியாது. அந்த பயணிக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம், அன்பும் கருணையும் தாண்டி பார்த்தாதான் தான் பிறருக்கான ஆள் அப்படின்னு தெரியும். அன்பும் கருணையும் இருந்தால் நீ வீட்டுக்கான ஆள், உனக்கான ஆள், உன் பிள்ளைக்கான ஆள். அன்பையும் கருணையும் தூக்கி போட்டுப்பார், நீ இந்த உலகத்துக்கான ஆளாக இருப்பார். இந்த உலகத்துக்கான ஆளாக இருக்கணும்னா தனி நபர் மேலே பாசம் வைக்கக்கூடாது, தனி நபர் மேலே உறவு காட்டக்கூடாது. பெற்ற பிள்ளைய கூட மறைப்பொருளாக வழிகாட்ட வேண்டும், வழி நடத்த வேண்டும். பிள்ளைய சீராட்டுவது பாராட்டுவதோட கண்களால் பிள்ளையை கவனித்து வளர்த்துப்பார். அந்த புள்ள வேற மாதிரி இருக்கும். நீ சீராட்டி பாராட்டி வளர்க்குற புள்ள வேற வேற ரூட்டில் இருப்பான். ஏன்னா அதுக்குள்ள அன்பு, அதுக்குள்ள கருணை இருக்குது. அதனால தான் ஒரு நாள் உனக்கும் உன் பிள்ளைக்கும் பிரிவினை வந்துச்சு, உனக்கும் உன் பிள்ளைக்கும் ஒரு இடைவெளி வந்துச்சுன்னா நீ அழுகிற. ஆனால் அன்பும் கருணையும் இல்லைன்னா நீ அழுக மாட்ட. புரியுதுங்களா? அதுக்குள்ள ஒரு இயல்புக்குள்ள நீ வந்துடுவ. அந்த இயல்பு வேணும். அந்த இயல்பை உருவாக்கணும். என்னுடைய வீட்டுக்கும் எனக்கும் பெரிய தொடர்பு இல்லை. ஆனால் என் வீட்டை நான் கவனிக்கிறேன். எப்படி கவனிக்கிறேன்? பார்வையால் கவனிக்கிறேன், அலைவரிசையால் கவனிக்கிறேன். அவர்கள் என்ன கவனிக்கிறாங்களான்னு தெரியாது, நான் அவர்களை கவனிக்கிறேன். இது ரொம்ப முக்கியம். அப்போ இந்த கவனித்தல் ஒரு பெரிய வேலையை ஏற்படுத்தும். அதனால் நீங்கள் தயவு செய்து அன்பு கருணையை விட்டுட்டு, பூஜை புனஸ்காரம் மந்திரத்தை விட்டுட்டு ஒரு கோயிலில் சும்மா வெறுமனையும் அப்படி உட்காந்து பாருங்களேன். ஒரு 10 நிமிஷம் சும்மா உட்காருங்களேன். அப்படியே டெய்லி கோயிலுக்கு போங்க. பழம் வேண்டாம், பூக்கள் வேண்டாம், பொருள் வேண்டாம், யார்கிட்டையும் கம்யூனிகேஷன் வேண்டாம். சும்மா உட்காந்துருங்க. ஒரு நாள் உங்களுக்கு தெரியும் அந்த சும்மா உட்காந்துருக்கிறதோட விளைவு என்ன, அது எவ்வளோ பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். சும்மா உட்காந்து பழகுனீங்கன்னா இந்தியன் பேங்க்லேயோ ஐசிசிலேயோ எதில் உங்களுக்கு அக்கௌண்ட் இருந்தாலும் உங்கள் பேங்கை மறந்துடுவீங்க, காசை மறந்துடுவீங்க. புரியுதுங்களா? இங்கே இருக்கிற ஒருத்தர் பாக்கெட்லையாவது பணம் இல்லாத ஒரே ஒருத்தரை கூட்டிகிட்டு வாங்க. என் பாக்கெட்டில் பணம் கிடையாது, என் பாக்கெட்டில் பணம் கிடையாது. எப்படி இருக்கும்? இது பிளானா? இது திட்டமா? நகரத்துக்குள்ள 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி 500 ரூபா, 1000 ரூபா, 2000 ரூபா, 10,000 ரூபா எப்பயாவது பாக்கெட்டில் வைக்க முடியுமான்னு தவிச்ச காலம் உண்டு. இன்னைக்கு பணம் அங்கே இருக்கு, நான் தெரிச்சு ஓடுறேன். ஏன்? அன்பையும் கருணையும் விட்டுட்டு நீங்கள் வேலை செஞ்சு பாருங்க, 1000 பேருக்கு தாய் தகப்பனா மாறுவீங்க. அன்பு கருணையில் 2 குழந்தைக்கு தாய் தகப்பனா இருக்கிற நீங்க நாளைக்கு ஆயிரக்கணக்கான பேருக்கு தாய் தந்தையா மாறுவீங்க. இதுதான் உண்மை. இது உங்களுக்கு தெரியாது, இதுக்குள்ள இருக்கிற சூட்சமம் தெரியாது. ஒரு சின்ன கிராமத்தில் 4 பசுமாடை வச்சுக்கிட்டு இந்த மாட்டை கூட மேய்க்க லாய்க்கு இல்லாதவன்னு விமர்சனம் பண்ணப்பட்ட நான் தான் இன்னைக்கு எத்தனையோ பேர் என்னை பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. காரணம், அன்பையும் கருணையும் தொலைச்சேன், தனக்காக வாழ்கிறத தொலைச்சேன், தான் குடும்பங்கிறத தொலைச்சேன். எல்லாம் ராமலிங்க சுவாமிகள் சொன்னார்ல, எல்லா உயிரும் இன்புற்று வாழ்கன்னு. அந்த மாதிரி எல்லாம் ஒன்று தான், நம்ம பிள்ளைங்க தான், நம்ம பிள்ளைங்க தான். அதான் அதான் சூழல், அதான் வடிவம். அப்போ உங்களுக்கெல்லாம் 50 வயசு, 52 வயசு, 53 வயசு, எத்தனை வயசு வேணாலும் இருக்கலாம். எல்லாரையும் மாணவர்கள் தான் நாங்கள் அழைக்கிறோம். யாருக்கிட்ட வேணாலும் வெட்ட வெளியில் சொல்லுங்க, எல்லாரையும் மாணவர்கள் தான் சொல்லுவாங்க. அப்போ உங்களை எப்படி பார்க்குறோம்? ஒரு அழகான, ஒரு திறமையான, ஒரு நுட்பமான, ஒரு செயல் உள்ளவர்கள் நீங்கள் அப்படி என்று நாங்கள் பார்க்குறோம். ஆனால் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ரெகுலர் ஃபார்முலாவாக பார்க்குறீங்க, ரெகுலர் வடிவத்தில் பார்க்குறீங்க.
எப்பயுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ரெகுலர் ஃபார்முலாவை அப்ளை பண்ணாதீங்க, தோற்று போயிடுவீங்க. வாழ்க்கையில் சொல்லிட்டேன், திருப்பி பிறப்பீங்களான்னு தெரியல, திருப்பி அடுத்தது என்னன்னு தெரியல. ஆனால் இந்த பிறப்பை, இந்த வாழ்க்கையை மோசமாக ஆக்கிடாதீங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. இது வேறு ஒரு வடிவத்துக்குள்ளே மாறும். அதை நீங்கள் பார்த்துக்கங்க. அதுக்குள்ளே ஒரு மிக மிக அற்புதமான ஒரு சூழல்கள் இருக்குது. நான் பார்த்துருக்கேன். நான் பல்வேறுபட்ட வடிவத்தை பார்த்துருக்கேன், பல்வேறுபட்ட சூழல்களை பார்த்துருக்கிறேன். ஆனால் அலட்டிக்கிறது இல்லை, அசர்றது இல்லை, எந்த மிகைப்படுத்துறது இல்லை, பில்டப் பண்ணுறது இல்லை, எனக்குள்ளே ஒன்று இருக்குங்கிறது கூட காட்டுறதில்லை. எவ்வளோ எளிமைப்படுத்த முடியுமோ அவ்வளோ எளிமைப்படுத்திக்க தயாராகி கொண்டே இருக்கிறேன். என் உடல் கருதி தான் நான் வரலை, இல்லைன்னா நான் 4 மணிக்கே வந்து முதல் ஆளாக நான் தான் உட்காந்துருப்பேன். புரியுதுங்களா? இதுதான் சூழல். அதனால் இங்கே இருக்கிற அத்தனை மாணவர்களும் நீங்கள் வந்து உங்களை சரி செஞ்சுக்கிறதுக்கான இது ஒரு நல்ல தருணம்னு நான் கருதுகிறேன். இது ரொம்ப முக்கியமான தருணம், இது ஒரு முக்கியமான வடிவம். நான் கன்னியாகுமரியில் கடைசி அந்த ப்ராசஸ், லாஸ்ட் ப்ராசஸ் நடக்கும்போது விவேகானந்தன் எப்படி அந்த பாறையில் ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை அவர் கண்டாரோ, அந்த மாதிரி நான் ஒரு அற்புதமான விஷயத்தை, ஒரு இமேஜினேஷன் பண்ண முடியாத ஒரு மேஜிக், அதை நான் வந்து அங்கே பார்த்தேன். பார்த்து அதை முடித்தோடனே, நம்ம தியானம் பண்ணாத எழுந்து போயிரு, உன் வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னு இந்த பிரபஞ்சத்திலேருந்து எனக்கு ஒரு விஷயம் வந்ததை, அந்த அற்புதமான தருணத்தை, அந்த வடிவத்தை நான் வந்து பார்த்தேன். அப்போ எனக்குள்ளேருந்து என்ன பரிணாமம், என்ன சூழல் உணர்றேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிச்சயமாக என்னை ஃபாலோ பண்ணுற மாணவர்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை, பெரிய எழுச்சியை ஏற்படுத்திட முடியும். ஆனால் அவங்க ரெகுலராக இருக்கக்கூடாதுங்கிறது தான் நான் ரொம்ப வருத்தப்படுறேன். அந்த ரெகுலர் ஃபார்முலாவை மட்டும் நீங்கள் மாற்றிடுங்க. அதுதான் என்னுடைய பெரிய ஆதங்கமாக இருக்குது. உங்களை பார்க்கும்போது எனக்கு கஷ்டமாக இருக்குது. அதை நீங்கள் பார்த்துக்கங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எப்படியாவது அந்த ரெகுலர் ஃபார்முலாவை மாற்றுங்க, அந்த ரெகுலர் விஷயத்தை மாற்றுங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்கும் அப்படின்னு நான் உங்கள்கிட்ட கருதுகிறேன், கேட்குறேன். அதே மாதிரி இந்த நிகழ்வுகள் வந்து வடலூரில் நம்ம பண்ணணும். அப்போ வடலூரில் பண்ணோம்னா இங்கேயே பண்ணுறதுக்கான ஒரு சூழல் உருவாக்கப்பட்டது. இந்த வெட்டவெளியில் இவ்வளோ பெரிய டெவலப்மெண்ட்டும் இவ்வளோ பெரிய மாற்றமும் இருக்கிறது, நம்மளுடைய பாதக்கொரடு இங்கே தான் இருக்குது. நம்ம கையில் வச்சுருந்த கம்பு இங்கே தான் இருக்குது. அது என்னோட தீவிரமாக வேலை செய்யுது, அசாத்தியமாக வேலை செய்யுது. இன்றைக்கி நான் சொல்கிறேன், எத்தனை ஆண்டுகள் ஆகுன்னு தெரியலை, நான் இருப்பேனான்னு கூட தெரியலை, இந்த பாதக்கொரடு அமெரிக்காவுக்கு போகும். ஒரு நாள் அமெரிக்காவுக்கு இந்த பாதக்கொரடு மட்டும் பயணிக்கும், என்னோட கிடையாது, அது பயணிக்கும். அந்த அளவுக்கு ஒரு சூழல் அது உருவாக்கும். அப்போ ஒருத்தருடைய சூழல் கையில், எல்லார் கையிலையும் பாருங்கள், ஒரு 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 பொருள் வச்சுருப்பாங்க. என்கிட்ட ஒரு பொருள் கொடுக்கும், அந்த பொருளை ஒரு முக்கியமான இடத்துல நான் இறக்கி வச்சுருவேன். வெட்ட வெளியில் நான் இல்லை, நான் நகரம் முழுக்க சுற்றுறேன், எங்கே இருக்கிறேன், நாளைக்கு எங்கே இருப்பேன், அடுத்த நாள் எங்கே இருப்பேன்னு தெரியாது, உடல் முடியாது. அப்பையும் ஒரு வீட்டில் போய் சாப்பிட்றதோ ஒரு வீடு எடுத்துக்கிறதோ கிடையாது. கடையில் ஏதோ ஒரு கஞ்சியை தான் குடித்து அதுக்குள்ளே ஒரு சூழலை வந்து பண்ணுறோம். எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம நினச்சா ஒரு பாத்திரம் வாங்கலாம், ஒரு வீடு எடுக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனால் கெட்டில்லையே கஞ்சி வச்சு ஒரு வாரம் குடிச்சிக்கிட்டு அங்கேயே உட்காந்தேன். இந்த பாத்திரத்தை மாற்றுவோம், அடுப்பு எடுப்போம், உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு கார் வாங்குவோம், அதெல்லாம் வேண்டாம், இப்படியே போவோம். இந்த பிரபஞ்சத்துக்கு தெரியாதா எனக்கு ஒரு பாத்திரம் வேணும்னா அது கொடுக்கறதுக்கு? வேண்டாம் வேண்டாம், கெட்டிலில் கஞ்சி குடிக்கிறது தான் நமக்கு பெருமை, இங்கேயே உட்காந்துக்குவோம் அப்படின்னு தான் நான் என்னுடைய பயணம் இருந்தேன். அப்போ நான் எந்த இடத்துலையுமே அது ஒரு நிகழ்வுகள் நிகழ்த்தும், நாம் நிகழ்த்தக்கூடாதுங்கிறதுக்காக காத்து இருக்கிறவன் நான். அதனால் என்னுடைய சூழலை, என்னுடைய அந்த உண்மைத்தன்மையை நீங்கள் உணர்ந்தீங்கன்னாவே உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை நீங்கள் சந்திச்சுடுவீங்க. அதை நீங்கள் பார்த்துக்கங்க. அதே மாதிரி இந்த செங்கோல் வந்து சாதாரண விஷயம் கிடையாது. இந்த உலகம் முழுக்க
கீதை எழுதும்போது, கீதை உருவாகும் போது நீங்கள் இருந்தீங்களான்னு தெரியாது. ஆனால் இந்த செங்கோல் வந்ததுக்கப்புறம் வெவ்வேறு மாற்றங்கள் நடக்கும். இந்த செங்கோலை நம்ம வாங்கிறது ஆட்சி அமைக்க இல்லை, ஆட்சியை கலைக்க. இதுதான் ரொம்ப முக்கியமானது. தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, டெல்லி இது கிடையாது. உலகம் முழுக்க ஒரு பணி நடக்கும். இது ஏன்னா இந்த பணியை யாரோ ஒருத்தர் கொடுக்கல, இந்த ஆகாயம் கொடுக்குது. மாணிக்க வாசகன் என்பவன் மதுரையில் எங்கேயோ ஒரு இடத்துல படுத்து கிடக்கிற ஆள் கிடையாது, ஆகாயத்தில் இருக்கிறாள். அந்த மாணிக்க வாசகனுடைய அலைவரிசை இங்கே வருதுன்னா அப்போ அவருடைய வழிகாட்டுதலும் வழிநடத்துதலும் எப்படி இருக்கும்? ஆகாயத்தில் வான் கலந்த ஒருத்தருடைய உடலில் அட்டாச் ஆகி ஒரு வேலை நடக்குதுன்னா அந்த பணி எப்படி இருக்கும், அந்த சூழல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கங்க. இது ரொம்ப ஒரு முக்கியமான செயல். அப்போ இந்த செங்கோல் உலகம் முழுக்க இருக்கிற ஒரு பெரிய மாற்றத்தை, இந்த காலகட்டத்தோடைய கால சூழல்களை, இந்த நகரத்தோடைய சூழல்களை மாற்றுறதுக்காக இந்த செங்கோல் வழங்கப்பட்டது. அதனால் எனக்கு உயிர் கொடுத்த, எனக்கு மீண்டும் மறுவாழ்வு கொடுத்த ராமலிங்க சுவாமிகள்கிட்ட இதை சமர்ப்பணம் பண்ணிட்டு வந்து தான் வெட்டவெளிக்கு கொண்டு வந்தேன். ஏன்னா அந்த சித்தி விலாகமும் அது சத்திய ஞான சபையும் எனக்கு 2 கண்கள் மாதிரி. அது 2 எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு தருணத்தை ஏற்படுத்துகிற ஒரு சூழல் அது. அதனால் இந்த செங்கோலை யாராலையும் அறியறதுக்கோ அதை உள்வாங்கிறதுக்கோ முடியாது. இந்த செங்கோலுக்கு மேலே ஒரு சூழல் இருக்குது. அதுலேயும் பெரிய வடிவங்கள், பெரிய நிறைய தத்துவங்களை உள்ளே வந்து வச்சுருக்குறோம். அப்போ பப்ளிக்கில் இருக்கிற மக்களுக்கு ரொம்ப மிகைப்படுத்த வேண்டாம். இதுக்குள்ளே ஒரு பெரிய மாற்றம் இருக்குது. நீங்கள் என்ன உணரணும்னா, ஒரு செங்கோலை ஒருத்தர் பெறுகிறார். யார் பெறுகிறார்? ஒரு கட்சியோட தலைவர் பெறுகிறார், இல்லை ஒரு நாட்டோட தலைவர் பெறுகிறார் என்பது வேற. ஒரு தவம் பண்ணுகிறவருக்கு செங்கோல் பெறுகிறார் அப்படின்னா அவரால் ஏதோ ஒரு பருவ மாற்றம் நடக்க போகுது. இதுதான் பருவ மாற்றத்துக்காக மட்டுமே இந்த செங்கோல் பிரபஞ்சத்தால் நமக்கு எப்படி காட்டுதுன்னா, சூட்சமமாக இந்த மக்கள்கிட்ட ஒவ்வொருத்தருக்கிட்டையும் ஒவ்வொரு விதமான பாயிண்ட்லேருந்து இந்த செங்கோலை பற்றி ஒரு புரிதல் இருக்கலாம். ஆனால் இந்த பிரபஞ்சம் என்ன கருது அப்படின்னா, ஒரு உடல் உள்ள ஒரு மனிதனாக பிறக்கப்பட்டவன் அவனுக்கு பல்வேறுபட்ட பருவ மாற்றத்தில் அவனுக்குள்ள ஒரு வெளிச்சமாக மாறி ஒரு வேலை செய்ய போகிறான். அந்த வேலை செய்ய போகிற நேரத்தில் அவனுடைய வேலையில் அப்படியெல்லாம் பருவ மாற்றம் நடக்கும் அப்படிங்கிறதுக்கு வான்வெளியில் ஒரு நட்சத்திரம் பூக்கிற மாதிரி கீழே ஒரு செங்கோலை பூக்க வச்சுருக்காங்க. இந்த செங்கோல் மூலியமாக இந்த உலகத்தில், இந்த மக்களில் ஒரு பெரிய மாற்றத்தை, பெரிய சுழற்சி நடக்க போகுது. இது பாராட்டு விழாவோ, ஒரு தனிநபர்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்துறதோ, இல்லை உங்களை எல்லாரையும் மகிழ்ச்சி ஏற்படுத்துறதுக்கோ இது இல்லை. இது ஒரு பெரிய பருவ மாற்றத்தை ஏற்படுத்த போகுதுங்கிறத பிரபஞ்சம் உணர்ந்து இந்த செங்கோலை நீங்கள் வைத்து மக்கள் முன்னாடி உன்னுடைய பணியை நீ ஏற்றுக்கொள். நான் இப்போ என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, இந்த செங்கோல் வாங்கிக்கல, நான் ஒரு வேலைக்காரனாக, ஒரு பிச்சைக்காரனாக, ஒரு வழிப்போக்கனாக வேலை செய்ய போகிறேன். அந்த வேலையை தலை சாய்ந்து இந்த இடத்தில் ஏற்றுக்கொள்கிறேன். இந்த வேலையை கொடுத்தவர் என் முதலாளி பிரபஞ்சம். என் முதலாளி கொடுக்கும்போது எனக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர் என்ன கொடுத்தாங்க அப்படின்னா இந்த செங்கோலை கொடுத்தாங்க. இது எப்பொழுது உன் கைக்கு வருகிறதோ உலகம் சார்ந்த வேலை செய்வ. மாவட்டம் சார்ந்து, மாநிலம் சார்ந்து வேலை இல்லை, உலகம் சார்ந்து வேலை செய்வ. அப்போ இந்த உலகம் சார்ந்து வேலை செய்யறதுக்கு, இந்த உலகம் சார்ந்து வேலை செய்யறதுக்கான வடிவம் எது இருக்கணும்னா,
அதுக்கான தத்துவத்தையும் அதுக்கான வடிவத்திலையும் ஒரு பொருள் உனக்கு கையில் கிடைக்கும். அதான் சூட்சமம். அந்த பொருள் கிடைச்ச உடனே நீ இந்த இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு குடிபெயர வேண்டும், பணி செய்ய வேண்டும். அதுக்காக தான் இந்த செங்கோல். மற்றபடி இந்த செங்கோல் நாம் பெரிய சக்தியாக இருக்க வேண்டும், நாம் அப்படி இருக்க வேண்டும், நம்மளுடைய சக்தியை பார்த்து நம்மளுடைய தியானத்தை பார்த்து இந்த பிரபஞ்சமே ரொம்ப கண்கலங்கி நம்மக்கிட்ட அந்த செங்கோல் கொடுத்துருச்சுன்னு நான் சொல்லலை. எனக்கு ஒரு வேலை கொடுத்துருக்குங்க. நேற்று வரைக்கும் நான் பார்த்த வேலை வேறு, இன்றையிலிருந்து நான் பார்க்க போகிற வேலை வேறு. அதனால தான் இந்த செங்கோலோடைய செயல்பாடுகளை சொல்லப்பட்டிருக்கு. இந்த செங்கோலில் பச்சை கற்கள் ஒன்று பதிக்கப்பட்டிருக்கு, வெள்ளை ஒன்று பதிக்கப்பட்டிருக்கு, சிகப்பு ஒன்று பதிக்கப்பட்டிருக்கு. இந்த 3 கல்லும் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வடிவத்தில் அது பின்னாட்களில் நிறைய விஷயங்களை உங்களுக்கே சூட்சமத்தில் உணர்த்தப்படலாம், உங்களுக்கே தெரிஞ்சுக்கலாம். நம்மளுடைய பணியிலிருந்து நீங்கள் வேறு வேறு வடிவங்களை தெரிஞ்சுக்கலாம். தியானம் பண்ணவங்க, சாமியாராக இருந்தவங்க, சித்து பண்ணவங்க, மாம்பழம் கொடுத்தவங்க, தாலி பாக்கியம் கொடுத்தவங்க, குழந்தை கொடுத்தவங்கள பார்த்துருக்கீங்க. ஒரு பெரும் பணி. கீதையில் கிருஷ்ணன் எப்படி வேலை செஞ்சாருன்னு உங்களுக்கு தெரியாது. கிருஷ்ணன்னு ஒருத்தர் இருந்தார், வேலை செஞ்சுருக்கிறார், அவருடைய புத்தகம் இருக்குது. அதே மாதிரி என்னென்ன மாதிரி யாரெல்லாம் வேலை செஞ்சுருக்காங்கன்னு எங்கேயாவது சில புத்தகங்கள் இருக்குது. ஆனால் லைவில் நீங்கள் இப்போ என்னை பார்க்குறீங்க. அதனால் என்னுடைய பணியை பார்த்து இந்த செங்கோல் என்னங்கிறத நீங்கள் ஒரு புத்தகம் எழுதுகிற அளவுக்கு தகுதியாகிடுவீங்க. அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடும். உங்கள் வீட்டில் யாராவது கேட்கலாம், இன்றைக்கி என்ன விசேஷம், என்ன செயல், ஒரு குருவை போய் பார்த்தீங்களா, என்ன செங்கோல், எதுக்கு செங்கோல், செங்கோல்னா என்ன, அது என்ன வடிவம் அப்படின்னு உங்களுக்கு கேட்டால் நீங்கள் வேறு ஒரு கதை சொல்லலாம் செங்கோலுக்கு. ஆனால் உண்மை தத்துவம் அது இல்லை அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதுதான் சூழல். அப்போ எல்லோரும் இங்கே இருக்கிற அத்தனை பேரும் உங்கள் முன்னாடி சாட்சியாக இந்த பிரபஞ்சம் உங்களை கூப்பிடுது. உங்களை எதுக்கு கூப்பிடுது அப்படின்னா, இப்போ உங்களை மாதிரியே தான் ஒரு மனிதனாக ஒருத்தன் பிறந்தான், அவனை மாதிரி ஒரு வேலையை நாங்கள் கொடுத்தோம்ல, அந்த மாதிரி நீங்களும் மாறணும். அப்போ அவன் ஒரு வேலைக்காக போகிறான், அவனை எல்லாம் நீங்கள் வாழ்த்தி ஒரு நல்ல சூழலுக்கு அவனை பாருங்கள். அவனை நீங்கள் வாழ்த்துறது கூட ரெண்டாவது, அவனை பாருங்கள், அந்த சூழலை பாருங்கள். இது எங்கேயோ ஒரு இடத்துல உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இடமா இருக்கும் அப்படிங்கிறது தான். இன்றைய நாள் இந்த இடத்துல நீங்கள் அமர்ந்து இருக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு நாள், ஒரு முக்கியமான செயல். என்ன ஒரு முக்கியமான ஒரு செயல்னா, ஒரு மனிதனுக்கு இன்னொரு மனிதன் உதவுனான், ஒரு மனிதனுக்கு இன்னொரு மனிதன் வழி நடத்தினான். ஒரு ஆணை இன்னொரு பெண் பார்த்துக்கிட்டா, ஒரு பெண்ணை ஒரு ஆண் பார்த்துக்கிட்டான் இருக்கு. ஆனால் உடல் இல்லாத, உருவம் இல்லாத ஒரு வெளிச்சம் ஒரு மனிதனை பார்த்துக்குச்சு, ஒரு மனிதனை வழி நடத்துச்சு, ஒரு மனிதனுக்கு சோறு போட்டுச்சு, ஒரு மனிதனுக்கு வாழ்வழிச்சிச்சுங்கிறது நான் தான். அப்போ இந்த மாதிரி ஒரு வாழ்வியலில், இந்த மாதிரி ஒரு சூழலில், உங்கள் வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு சூழலில், ஒரு அங்கத்தில் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு மனிதனை தாண்டி உதவலாம், மனிதனை தாண்டி உங்களுக்கான வழிகாட்டுதலை அது செய்யலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு உறுதிப்படுத்துறதுக்காக தான் இந்த இடத்துக்கு உங்களை அழைக்கப்பட்டாங்க. இந்த இடத்துக்கு நீங்கள் வந்திருக்கிறது ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒரு புரிதலும், ஒரு கேள்வியோ, ஒவ்வொரு பதிலோ, ஏதோ ஒரு பிரார்த்தனை கூட இருக்கலாம். ஆனால் ஒரிஜினலாக உங்களை அழைக்கப்பட்டது எதுக்குன்னா, நீங்கள் இன்னையிலேருந்து அதிகமாக மனிதரால் வழிநடத்தப்பட மாட்டீர்கள், இந்த பிரபஞ்சத்தால் வழிநடத்தப்படுவீர்கள். மங்கி போன உங்கள் மூளைகளையும், மக்கி போன உங்கள் கண்களையும், ஏதோ கொஞ்சம் கேட்குற கொஞ்சம் செவியையும் வச்சு நீங்கள் மனித அறிவில் ஒரு வேலை செஞ்சீங்கள்ல, அதை ஒரு நாள் கடந்து வேற ஒரு செயல், ஒரே ஒரு நாள்ப்பா, 1 மணி நேரம் இந்த பிரபஞ்சம் வழி நடத்தி வாழ்ந்து பாருங்க. அம்மா கையில் சோறு தின்றுருக்க,
அம்மா மடியில் தூங்கியிருக்க, அப்பா பாக்கெட்டில் 10 ரூபா எடுத்து நீ பயணிச்சிருக்கிற, எவனே தெரியாத ஒரு வெளிச்சம் வழி நடத்தி நீ பார், 1 மணி நேரம் பார், அன்னைக்கு நீ அரண்டுருவ. எந்த மனிதனும் வழி நடத்தலப்பா என்ன, புரியுதா? எந்த மனிதனும் கிடையாது. மனிதன் வழி நடத்தினா பயந்தே செத்து போயிருப்பேன், பயத்திலே செத்து போயிருப்பேன். எப்படி நிற்க முடியும்? தூக்கம் இல்லாமல் 24 hours மாற்றி மாற்றி அப்படியே அமர்ந்து கூட இருக்கிறவங்கள நீ சாப்பிட்டியா நீ சாப்பிட்டியா நீ சாப்பிட்டியான்னு கேட்டு எந்த உணவும் இல்லாமல் அப்படியே உட்கார்ந்தே இருக்கிறேன். தியானத்தில், சமாதியில் இல்லை, இயல்புல. ஆனால் உடல் அப்படியே சுத்தமாக வாட்டர் கண்டென்ட், பிளட்டு கண்டென்ட் எல்லாம் போயிடுச்சு. வெறும் கூடு, எலும்பு கூடு, வெறும் கூடு, பயம் இல்லை. காரணம், வழி நடத்துகிறவன் பிரபஞ்சம். கூட இருக்கிறவங்க கேட்டாங்க, உங்களுக்கு உணர்த்தி இவ்வளோ பெரிய வேலைகள், இவ்வளோ பெரிய சூழல் இருக்கு, ஆனால் ரொம்ப டீப்பாக உள்ளே போயிட்டீங்க, அது உங்களுக்கு உணர்த்துதா இல்லை நீங்களே ரொம்ப டீப்பாக உள்ளே போகிறீங்களா? எனக்கு தெரியாது. நான் சொன்ன வார்த்தை எனக்கு தெரியாது. ஆனால் நான் அசாத்தியமாக இந்த பிரபஞ்சத்தை நம்புவேன். எனக்கு ஒரு துன்பம்ச்சிங்களே, மனிதனை நான் நாட மாட்டேன். அப்படி இப்படி போய் எப்படி மேலே பார்த்துட்டு போயிட்டே இருப்பேன். அவ்வளோதான் என்னுடைய வாழ்வியலை தான். என்னை சுற்றி எப்பயுமே ஒரு எம்டினஸ் தான், ஒரு எம்டியான இடம் தான். ஆனால் மனிதர்களுக்கு தெரியலன்னு தான் என்னுடைய ஒவ்வொரு காணொளியிலையும் உங்கள் கதவை தட்டலைங்க, உங்கள் இதயத்தை தட்டிக்கிட்டே இருக்கிறேன், தட்டுறேன். வரமாட்டான்டா திருப்பி ஒருத்தன், என்ன மாதிரி ஒருத்தன் வந்தானா லூஸாக வருவான்டா, கங்கம்பான்டான், ஊம்பான், வேற மாதிரி புரியாதுடா. ஆனால் நான் எனக்கு புரியறதுக்கு இந்த மொழியை குழந்தை மாதிரி பேசி உங்ககிட்ட கொடுக்கறதுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கு. நான் மிஸ் ஆகிறதுக்குள்ள நீ எழுந்து நின்னரு, எனக்கு வேற எதுவுமே வேண்டாம்டா, நீ எழுந்து நின்று அப்படின்னு தான் நான் போராடுறேன். என்னுடைய சூழல், என்னுடைய வடிவம். அந்த லாஸ்ட்டு வடலூருக்கு போகிறதுக்கு முன்னாடி திருவண்ணாமலைக்கு வந்தேன். அப்போவே என்னுடைய உடல் தெரிஞ்சிருச்சு. ஆனால் பயம் இல்லை, பயமே இல்லை. வடலூருக்கு போகும்போது எனக்குள்ள உள் உணர்வு, இவ்வளோ டீப்பாக உள்ளே போயிட்டோமே, இதுலேருந்து வெளியில் வந்து இந்த உடலை ரெடி பண்ண முடியுமான்னு தெரியலை. ஆனால் ஏன் உள்ளே போனோம் அப்படின்னா, உள் உணர்வு இன்னொன்று சொன்னுச்சு, இந்த உலகத்திலே எது நடந்தாலும் பரவாயில்லன்னு பிரபஞ்சத்தை நம்பி உள்ளே போனோம். அவ்வளோதான். அதனால தான் என் மாணவர்கள் என் கையை பிடிச்சாங்க. என் தாய் சாணத்தில் ஒருத்தங்க இருக்கிறாங்க, அவங்க என்னை வந்து தாங்கி பிடிச்சாங்க. ஆனால் ராமலிங்க சுவாமி உருவமாக இல்லை, மொத்தமாக என்னை தூக்கிக்கிட்டார். அப்படி சாக போகிற ஒருத்தனுக்கு டாக்டர் இல்லாமல், குளுக்கோஸ் இல்லாமல், ஊசி இல்லாமல் 12 மணி நேரத்தில் ஒன்றும் வேண்டாம் நீ போடா சரியாயிருவேன்னு சொல்கிற இந்த வார்த்தை எங்கேருந்து வரும்? வடலூரில் ஒருத்தர் இருக்கிறாருன்னு வச்சுங்க, அவர் வாயிலேருந்து வர்ற வார்த்தை கூட பழிக்கலாம், நடக்கலாம், நடக்காமல் போகலாம். ஆனால் ராமலிங்க சுவாமி எங்கே இருக்கிறாருன்னு தெரியாது. அவர் உணர்ந்தா நம்மளோட தான். என்னையெல்லாம் உணர்ந்துட்டீங்கன்னு வச்சிங்களே, நீங்கள் தான் நீங்கள் வேற ஒரு இடத்துக்குள்ளே போயிடுவீங்க. அது இல்லாதனால தான் புலம்புறீங்க, சுவாமி அது சாமி இது சாமி, ஆறு சாமி, அந்த சாமி இந்த சாமி, மனைவி இப்படி பண்ணுறா, குழந்தை அப்படி பண்ணுறா, தியானம் இப்படி பண்ணணும், இப்படி போகணும், இப்படி வரணும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்க. நம்மளை பிரபஞ்சம் வழி நடத்தாத வரைக்கும் தாங்க நம்ம தியானம் பண்ணணும். வழி நடத்துருச்சுங்களே, தியானம் தேவையில்லை. அது பார்த்துக்கும், அதோட வேற. அதனால தான் நான் பல இடங்களில், பல சூழலில்
என்கிட்ட இருக்கிறது அந்த அசாத்தியம் எது அப்படின்னா, எப்படியாவது ஒரு பாமர மக்களை இந்த புரிதலை ஏற்படுத்திடணும். என்னுடைய லட்சியம் என்ன தெரியுங்களா? ஒரே ஒருத்தன் அம்மா, அண்ணன், தம்பி, உறவு யாருமே இல்லாமல் இந்த உலகத்தில் வாழ முடியும். பணமும் இல்லாமல் இந்த இயற்கை நம்மளை வாழ வைக்குங்கிறத ஒரு நாள் அவன் உணர்ந்தானா அது என்னுடைய வெற்றி. அதான் நான் எல்லாத்தையும் போட்டுட்டு வாடா அப்போதான் என்னை பார்க்கலான்ருச்சு. எனக்கு ஒரு நாள் புரியவே இல்லை. கையில் நிறைய பொருள் வச்சுருந்தேன், சேஃப்டிக்காக வச்சுருந்தேன். கடைசியாக கொஞ்சோண்டு பணம் வச்சுருந்தேன். யார்கிட்ட போய் கேட்கறது அப்படின்னு. பிரபஞ்சம் சொன்னுச்சு, அதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு வாடா. நான் தூக்கி எறிஞ்சிட்டேன். திருப்பி வந்தேன், தியானம் பண்ணேன். ஓடி போய் எங்கே தூக்கி போட்டேன்னா அங்கே இருக்கான்னு போய் தேடி பார்த்தேன். தேடி பார்த்தோன்னே கடந்துச்சு. அதெல்லாம் எடுத்துக்கிட்டு பிரபஞ்சத்திட்ட கதை சொன்னேன். இதுவும் ஒரு ஓரமாக இருந்துட்டு போடுதுமே அப்படின்னு சொன்னேன். பிரபஞ்சம் சொன்னுச்சு, பரவாயில்ல சரிடா அப்படின்னு. அப்போ நான் பணத்தை வச்சுக்கிட்டேன். அப்போ வாழ்க்கை போனிச்சுக்கிட்டே இருந்துச்சு. பிரபஞ்சம் ஒரு நாள் கேட்டேன், உங்களுடைய செயல்பாடுகள் கொஞ்சம் குறைவாக இருக்கே அப்படின்னு. ஆமாம், பணம் ஒரு ஓரமாக இருக்கிற மாதிரி நானும் ஒரு ஓரமாக இருக்கிறேன். உன் வீட்டில் 4 பொருள் இருக்குல்ல, அந்த 4 பொருளில் நானும் ஒரு பொருளாக இருக்கிறேன். இந்த 4 பொருளை தூக்கி போடு, முதன்மை பொருளாக நான் இருப்பேன். ஹோட்டலில் தங்குறேன், காரில் போகிறேன், சட்டை போடுறேன், சாப்பிட்றேன், காசு கிடையாது, எந்த வேலையும் கிடையாது. இது எப்படி? இதுதான் பிரபஞ்சம். இது என்ன சொல்லுது? இதுக்குன்னு ஒவ்வொரு மனிதன் வருவான். அவன் இந்த வேலையை பார்த்துட்டு இந்த வேலையை உனக்கு பார்க்கறதுனால அவன் என்ன உணர்வான்னா, காசு நமக்கும் தேவைப்படாதுன்னு உணர்வான். அன்னதானம் நீ பண்ணுன்னு சொல்கிறல்ல, உன் குடும்பம் நல்லா இருக்குனுங்கிறதுக்காக சொல்லலை. ஒரு நாள் நீ பிரபஞ்சத்தால் வழிநடத்தப்படணுங்கிறதுக்காக உன் காசை பிடுங்கிடுறேன். நான் ஒரு வழிப்பறி கொள்ளையன் தான். உனக்கு தேவையில்லாத விஷயத்தை நீ வச்சிருக்க வேண்டாம். அரசாங்கம் பிளாக் மணியை பிடுங்கிறதுக்கு இன்கம் டேக்ஸ் ரைடு லேட் பண்ணுது. நான் அடிக்கடி உனக்கு இன்கம் டேக்ஸ் ரைடு வர்றேன். இதுதான் விஷயம். அப்போ வாழ்க்கையில் நீங்கள் அழுதுருவீங்க. அண்ணன், தம்பி, மாமா, உறவுகள் இவங்களுக்கெல்லாம் பத்திரிக்கை வச்சு ஒரு ஒரு கல்யாணம் பண்ணி ஒரு காது குத்து பண்ணி அதுக்கு அவங்க மொய் வச்சு ஒரு வேலையெல்லாம் பண்ணுறீங்கல்ல, எதுவுமே இல்லாமல் ஒரு ரூபா காசு இல்லாமல் ஒரு வெளிச்சம் வழி நடத்துங்க. இதாங்க இதாங்க மேஜிக்கு. இதை எவங்க பார்த்தான் இந்தியாவில் சொல்லுங்க. நீங்கள் நான் அப்படியே போட்டு உட்கார்றேன். எவங்க பார்த்தா இதா? எவங்க உங்ககிட்ட சொன்னான்? சாமின்னா, சித்தருன்னா, பறக்கிறன்னா, கையை கழட்டுறதுன்னா, காலை கழட்டுறதுன்னா, மூக்கை கழட்டுறது. டேய், எதுவுமே இல்லாமல் உன்னால் வாழ முடியும் அப்படிங்கிறத யார் சொன்னா? அது வேணும்ல. அன்னைக்கு தான் அந்த நான் என்ற சொல் ஒளியும். அன்னைக்கு தான் எல்லாத்துலேருந்தும் விடுதலையாகி இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு ஒன்றும் தேவையில்லை. ஒரு காலத்தில் எல்லாம் தேவை என்று வாழ்ந்தோம். இந்த சூழலில் எல்லாத்திலிருந்தும் விடுபடுவோம். அவ்வளோதான், இதுதான். ஆனால் நீங்கள் எப்போ தெரியுமா வர்றீங்க? நான் வடலூருக்கு போனேன் பாருங்க, அந்த மாதிரி வர்றீங்க. லாஸ்ட் மினிட்ல வர்றீங்க. நான் உங்களுக்கு முத்தி கொடுக்கக்கூடாதுங்க. நீங்கள் லைவில் வாழும்போது சிறப்பான ஒரு 10 ஆண்டுகளாச்சு நீங்கள் திருப்பியும் வாழணும். அப்போ உங்கள் அக்கா, உங்கள் அம்மா, உங்கள் அண்ணன் பார்த்துட்டு காசு இல்லை, பணம் இல்லை, நகை இல்லை, அதிகாரம் இல்லை, எதுவும் இல்லை, ஆனால் சிறப்பாக எப்படி வாழ்க்கை நடக்குது, எப்படி நடக்குது அப்படின்னு அவங்க வியர்க்கணும். அதுதான் வேணும். நான் உங்களை சுடுகாட்டுக்கு அனுப்புறதுக்கு வரலைங்க. புரியுதுங்களா? பிறப்பு முடிஞ்சு போச்சு, நீ போ மேலே அப்படின்னு உன்னை விரட்ட வரல. இந்த பிறப்புல ஒன்றும் இல்லாமல், கையில் ஒன்றுமே இல்லாமல் இந்த சமுதாயத்தில், இந்த சமூகத்துக்கிட்ட நீ வாழ்ந்து காட்டணும். நீ பல பேருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கணும்.
இதுதாங்க நான் எதிர்பார்க்குறேன். நீங்கள் என்னன்னா 2 பிள்ளைய 3 பிள்ளைய பெற்றுக்கிறீங்க, 3 வேளை நல்லா மூக்கு பிடிக்க சாப்பிட்டுக்கிறீங்க. அப்புறமா கொஞ்சோண்டு கேப்பில் மல்லிகைப்பூ வாங்கிட்டு வந்து என் போட்டோவுக்கோ பெருமாள் போட்டோவுக்கோ எவன் போட்டோவுக்கோ அள்ளி கொண்டு தூவிட்டு இப்படியே எங்கள் வாழ்க்கையில் வழி நடத்துன்னு சொல்லி இந்த அம்மியை அரைக்கிற மாதிரி அரைச்சி லாஸ்ட்டில் அம்மிக்கல் கீழே விழுந்துடும். அந்த மாதிரி ஒரு நாள் கீழே விழுந்துடுறீங்க. அப்புறம் உங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, ரோட்டில் போகும்போது ஒரு ஃப்ளெக்ஸு வைக்கிறாங்க, நேற்று போயிட்டாரு அப்படிங்கிறாங்க. இது வாழ்க்கையில் பாருங்கள். சாமிக்கிட்ட கடவுள்கிட்டலாம் முத்தி கேட்காதீங்க, வாழ்க்கை கேளுங்க, வாழுங்க, ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு வாழ்க்கையை வாழுங்க. அந்த வாழ்கிற வாழ்க்கையிலே உங்களுக்கே முத்தி, உங்களுக்கே நீங்களே கொடுத்துருவீங்க. அது வருங்க, அதை பண்ணுங்க. உங்கள் பையன் உங்கள் பொண்ணுக்கெல்லாம் நீங்கள் ஒரு இன்ஸ்பிரேஷனாக மாறணுங்க. அதை தாங்க நான் போராடுறேன். என் கிராமத்தில், என்னுடைய ஊரில், என்னுடைய வீட்டில் எதுவும் இல்லாமல் என்னுடைய வாழ்வியல் இருக்கிறத வியர்ப்பை ஏற்படுத்துகிறேன்னா ஏற்படுத்தலையா நீங்களே சொல்லுங்கள். உங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள். இது சக்தி பக்தின்னு நீங்கள் பிரித்து போய் நிற்கிறீங்க. ஒரு மனுஷங்க அவன்கிட்ட காசு கிடையாது, அவன்கிட்ட அதிகாரம் கிடையாது, அவன்கிட்ட எதுவும் கிடையாது. இவ்வளோ மக்கள் எப்படி சொல்லுங்க, இவ்வளோ லைட்டு எப்படி? இது என்ன எங்கள் அப்பாவோட சொத்துலேருந்து போட்டிருக்கிறதா? இது எப்படி அமைஞ்சிச்சு சொல்லுங்க. வாழ்க்கையில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ஜீரோம்பாங்க, இந்த வழிநடத்தல் வாழ்க்கையில் ஒன்று மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு இயல்பாக உங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் வாழணும். நாளைக்கு காலையில் திருவண்ணாமலையில் லெட்டர் எழுதி வச்சுட்டு வீட்டிலேருந்து ஓடி வந்துடாதீங்க, புரியுதா? எனக்கு தான் ஃபோன் பண்ணுவாங்க, சுவாமிஜி இந்த மாதிரி ஆகி போச்சு அப்படின்றான். நீங்கள் உணர்ச்சி வச்சு அப்படி படக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பணம், காசு, புகழ், உறவுகள், கம்யூனிகேஷன் இந்த மாதிரி விஷயத்துலெல்லாம் விடுபட்டு அப்படி ஒரு இயல்பாக இருக்கும்போது ஒரு நாள் ஒரு காற்று உங்களுக்குள்ளே அசாத்தியமாக போய் எந்த பொருளையுமே அது தொட விடாது. மனைவி அவளோடு நீ வாழ்ந்தது, அவளோடு இருந்தது பூர்வ ஜென்மத்தோட தொடர்பு. அவள் தாய் ஸ்தானத்துக்கு மாறிவிட்டாள், அதை தொடாதுன்னு அந்த காற்றே சொல்லும். இப்படி தான் வாழ்வியலில் ஒன்றையா அது வழி நடத்தி எந்த பொருளையும் தொடாமல், எந்த உறவும் இல்லாமல் ஒரு தனித்துவமாக இது போன்ற ஒரு வெளிச்சம் நம்மளை வழி நடத்தும். மதுரைக்கு பக்கத்தில் எங்கள் கிராமத்திலெல்லாம் போனால் நாங்கள் 1000 தலைக்கட்டு. எங்கள் ஊரில் எல்லாம் இந்த முதல் கரை, 2ஆம் கரை அந்த மாதிரி பட்டம் இருக்கும். மேலூருக்கு அங்கிட்டு வேறு மாதிரி ஒரு சூழல் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற இடத்துலலாம் ஒரு உறவாக, ஒரு கூட்டு குடும்பமாக நம்ம ஒரு நகரத்தில், ஒரு கிராமத்தில் வசிக்கிறோம். ஆனால் எல்லாத்தையும் கடந்து யாருன்னே தெரியாத ஒரு வெளிச்சம் ஒரு மனிதனை வழி நடத்துது, வாழ வைக்குதுன்னா அது எவ்வளோ பெரிய விஷயமா இருக்கும் உங்களால் உணர முடியல. சாமி பட்டம் கொடுக்குறீங்க, கருப்பு சாமின்னு ஒரு படம் ஓடுது. கருப்பு சாமி வந்துட்டான், நம்ம 18ஆம் படி கருப்பை விடவே மாட்டானுங்க, மதுரை முழுக்க பிடிச்சி கொளுத்துன்னு கொளுத்திடுவாங்க. புரியுதுங்களா? அது ஒரு அலைவரிசைங்கிறது அவங்களால உணர முடியாது. அப்போ இந்த உருவமாகவே நம்ம பார்க்கும்போது என்ன ஆகும்னா, நாமளே பேசிக்காக அண்ணன் தம்பி எல்லாரும் உருவமாகவே, உருவத்தோடே வாழ்ந்தவங்க. நாமளும் உருவம், நாம் பார்க்குற ஆளும் உருவம், அப்புறம் நம்ம கடவுளும் உருவம்னா அதுலேருந்து விடுபட முடியாது. அதோடைய உண்மைத்தன்மை, அதோட நம்பகத்தன்மை இதெல்லாம் நம்ம உணரணும்னா நம்மக்கிட்டேருந்து நிறைய நல்ல விஷயங்கள் மாறணும். இதை நீங்கள் பார்த்துக்கணும். உங்களுக்கும் எனக்கும் ஒரே ஒரு சூழல் என்னன்னா, நீங்கள் நம்ம வேலைக்கு போகலை, நம்ம வாழ்வியலை ஏதாவது செய்யலைன்னா குடும்பம் போயிடும்னு பயப்படுறீங்க. ஆனால் இதை நீங்கள் வேலைக்கு போகணும், எல்லாம் செய்யணும். ஆனால் ஒரு நாள் எல்லா பொருளிலிருந்தும் பற்றிலிருந்தும் விடுபட கற்றுக்கணும். நீங்கள் என்னமோ சொல்லுவீங்க லாஸ்ட்டாக, அதுதாங்க விடுபட முடியலை.
அது சம்மந்தமாக தான் கேள்வி கேட்கணும்னு நினச்சோம். உங்களை மேடையில் விட மாட்டேன்ட்டாங்க. நீங்கள் அங்கிட்டு ஓரமாக நடந்து போகும்போது நான் கேள்வி கேட்கலான்னு வந்தேன். அந்த விடுபடுறது எப்படி, பிரபஞ்சம் எப்படி நம்மளை வழி நடத்தும், அதுக்கு நீ தயார்.